நீட் நுழைவுத் தேர்வு எப்படி இருந்தது என்பது குறித்து தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். அதனை நேரலையில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா எல்லாரும் எழுதிருப்பாங்க. நீங்க பயாலஜி மத்த எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃபா இருக்கும்? பிசிக்ஸ். அது ரப்பர் பேண்ட் போடக்கூடாது, காஸ்டியூம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கொஞ்சம் கெடுபிடி ஜாஸ்தியாக தான் இருக்குது. அது அவசியமில்லாது. நார்மலாக எக்ஸாம் வந்து எப்பயுமே பண்ணுற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இது தேங்க்யூ சார். நீட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. இப்போ இந்த ஆப்ஷன் இல்லாமல் வந்திருக்கு. போன வாட்டி ஆப்ஷன் இருந்துச்சு. எனி क्वेश्चन சாய்ஸ் தான். இல்லை, இந்த வாட்டி அந்த செக்ஷன் பி எல்லாமே வந்துட்டு இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ 3 hours மட்டும் தான் எக்ஸாம். அது எப்படி இருந்துச்சு? அது டஃப்பா இருந்துச்சா? இல்லை எல்லாமே ஈஸி தான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க. இல்லை, 11th 12th போர்டு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் எழுதணும். ஓகே, அது பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் क्वेश्चंस எதுவும் வந்துருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருந்துச்சு மோஸ்ட்லி. நல்லா இருந்துச்சு. சூப்பர். உங்க நேம் சொல்லுங்க. மித்ரா. தேங்க் யூ. செண்பகவர்ஷினி ஃபர்ஸ்ட் டைமாக தான் எழுதுறேன். கஷ்டமாக தான் இருந்தது. எல்லாமே கஷ்டமா இருக்கு. என்னென்ன கஷ்டமா இருந்தது? எல்லாமே பயாலஜி கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே. ஓகே, உங்கள் பேர்? செண்பகவர்ஷி. ஓகே, பாப்பாங்க ஒரு நிமிஷம். எப்படி இருந்துச்சு எக்ஸாமு? கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பயாலஜிலாம் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் எது கஷ்டமாக இருந்ததா? கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருந்ததா? ஈஸியாக இருந்ததா? படித்தா எல்லாமே ஈஸி தானே. ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே, மாடரேட்டாக இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். எழுதினீங்களா? எழுதுனேன். எப்படி இருக்கு? அதுக்கு இதுக்கும் பயாலஜி கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணேன். டஃப்பாக இருக்கா? கொஸ்டின் டேரெக்டாக கேட்டுருக்காங்களா? மறைமுகமா? இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க நிறையா கொஸ்டின்ஸ். காலேஜ் டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் டஃப்பாக. கூடுமா குறையுமா போன வட்டத்தை காட்டணும்? எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஐடியாவே இல்லை. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா அந்த வட்டம்? கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். கரிஷ்மா. தேங்க்யூ. ஃபிசிக்ஸ் தான். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக கேட்டிருந்தாங்க. மிச்சர்லாம் ஓகே தான். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, அவ்வளோக்கு மாடரேட்டாக தான். ஓகே. இப்போ இது லாஸ்ட் பேட்டர்னுக்கு எதுக்கு எதுவும் சேஞ்சஸ் தெரியுதா? எப்படி ப்ரிப்பேர் ஆயிருந்தீங்க? நான் வெறும் கான்செப்ஷன் மட்டும் தான் படிப்பேன். அதனால எனக்கு லைட்டாக கஷ்டமாக இருந்த மாதிரி தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே. கூடும் தான். உங்கள் பேருமா? புவனா. தேங்க்யூ. ஒரு क्वेश्चनக்கு எடுத்துட்டு ஆன்சர்ஸ்க்கான நேரம் பத்தல. சப்ஜெக்ட் வைஸாக லைட்டாக பேப்பர் லென்த்தியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால கொஞ்சம் லேட் ஆச்சு. எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு? ஈஸி பயாலஜி ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் எல்லாமே ஃபிசிக்ஸ் தான் தப்பா. என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணமாக இருக்கும்னா, நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் போனோம்னா வருமானம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. வேற என்ன அதான். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் விட. ஆமாம், உண்மைதான். நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ்ஸாக போனோம்னா வருமானம் அதிகமாக இருக்கும். நீட் எக்ஸாம் உங்களுக்கு தெரியுமில்ல, எம்பிபிஎஸ்க்கு ஒரு சீட்டுக்கு எவ்வளோ தெரியுமில்ல ரேட்டு. அதனால தான். எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? இல்லை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகே. இப்போ அவுட் ஆஃப் கொஸ்டின் எதுவும் வந்திருக்கா? இல்லாட்டி எல்லாமே படிச்ச மாதிரி தான்? இல்லை, அவுட் ஆஃப் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. ஓகே. எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? ஈவன் தோ பயாலஜியில் கூட அவ்வளோக்கு ஆன்சர் பண்ணவே முடியல. ஓகே, பயாலஜியும் டஃப்பாக தான். ஆமாம். ஓகே. சில பேர் பயாலஜி கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அதுவுமே ஆனால் டஃப். ஆமாம். இன்னும் சார் ஷேஜா ஸ்ரீ. கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுண்ணா. டஃப்னா என்ன மாதிரி? அந்த கொஸ்டின்ஸ் டஃப்பா இல்லை? ஃபார்முலாஸ் புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் எனக்கு டஃப்பாக தெரிஞ்சது. டைமிங்கில் டைமிங் கொஞ்சம் பத்துச்சுண்ணா. பத்தலை ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு பத்துச்சு. மிஸ்டேக்னு தெரிஞ்சதும் இல்லை. நல்லா படிச்சிருந்தா நல்ல மார்க் எடுக்கலாம் அந்த வட்டம். சரி, இப்போ தமிழ் எழுதுனீங்களா ஆங்கிலம் எழுதுனீங்களா? நான் ஆங்கில மொழியில் தான் எழுதுனேன் சார். ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ கொஸ்டின் ஆங்கிலம் மாற்றம்னு எதுவும் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்குது சார். செக்கிங்லாம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் விடுற டைமே ரொம்ப லாங்காக எடுத்துக்கிறாங்க. உங்கள் பேருங்க? ராஜபாண்டி. தேங்க்யூ சார். பயோ கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் டைம் பத்தலை. அவருடைய பேரண்ட்ஸ்
நீட் தேர்வு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேர்வு மையங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய மாணவர்கள் அந்த தேர்வு அனுபவத்தை தங்களுடன் பகிர்ந்து வருகின்றனர். அதில் நேரலையில் பயின்று வரக்கூடிய இந்த காட்சிகளில் குறிப்பாக பயாலஜி போன்ற பயாலஜி கேள்விகள் சற்று கடினமாக இருந்ததாக தெரிவிக்கின்றனர். அவர்கள் பேசியதை மீண்டும் பார்க்கலாம். பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு, கெமிஸ்ட்ரியும் பரவாயில்ல, ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல மாடேட்டாக இருந்துச்சு. இன்டைரக்டாக தான் கேட்டிருந்தேன். படிச்சதுல என்சிஆர்டிலேருந்து அதிகமாக இருந்துச்சு. ஸ்டேட் போர்ட் தான். இல்லை, செல்ஃப் ஸ்டடி தான். நல்லா தான் எழுதி. ஆமாம். அனீஷ் ஃபாத்திமா. Second time I'm giving this. So last time ko idukku enna different? Last time was a bit difficult. This time it is a bit easier. Easy? Yeah, it is easy this time. So you have a hope? Yeah, I do. Thank you. Thank you. நீட் தேர்வு முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேர்வு மையங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய மாணவர்கள் அந்த தேர்வு எப்படி இருந்தது என்ற அனுபவத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலாக நேரலையில் பயின்று வருகின்றனர். அதில் பயாலஜி உயிரியல் தொடர்பான கேள்விகள் சற்று கடினமாக இருந்ததாகவும் மற்றும் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகள் எளிதாக இருந்ததாகவும் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து அவர்கள் பேசுவதை நேரலையில் பார்க்கலாம். இயற்பியல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்று ஒரு சில மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பெரும்பாலும் உயிரியல் கேள்விகள் சற்று கடினமானதாக, நேரடியாக இல்லாமல் கேள்வியை முழுமையாக புரிந்து கொண்டு பதிலளிக்கக்கூடிய வகையில் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததாக அந்த தேர்வை எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இரண்டாவது முறையாக நீட் தேர்வை எழுதக்கூடிய ஒரு மாணவி கூறிய கருத்தின் அடிப்படையில் கடந்த ஆண்டு அது மிகவும் கடினமாக இருந்ததாகவும் இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக முயற்சி மேற்கொள்ளும் போது அது சற்று எளிதாக இருந்ததாக தன்னுடைய கருத்து தெரிவித்திருக்கிறார். ஸோ உங்களுடைய ட்ரீம் என்ன? நிறைய பேர் டார்கெட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க? நான் வந்துட்டு ஆகாஷ் போயிருந்தேன், அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வந்துட்டு வீட்டில் இருந்தே படித்தா வரும். ஓகே, இந்த கோச்சிங் சென்டருக்கு எவ்வளோ ஆகுது? இது எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க இந்த கேப்பில்? அது தெரியலையே. தெரியல, அப்பா டெக்னிக் 2 lakhs. 2 lakhs? ஓகே ஓகே, தேங்க்யூ. செகண்ட் பாலமணி சொல்லுங்க, இவ்வளோ நேரம் வந்து காத்திருக்கீங்களே, என்ன காரணம்? பிள்ளைங்களுக்கு தான் சார், பிள்ளைங்களுக்காக தான் காத்துட்டு நாங்கள் விழுப்புரத்தில் வந்திருக்கிறோம். இல்லை முகப்பேரில் படித்தாப்புல சரி நீட்டுன்றதுனால வேண்டி அவங்களுக்கும் இடம் தெரியாதுன்ற வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணி காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கும் சிரமமாக தான் இருக்குது. என்ன பண்ணல, மற்ற எக்ஸாமுக்குலாம் போய் யாரும் இவ்வளோ வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்ற எக்ஸாம்ன்ற போது ஸ்கூல்லேயே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறாங்க. இங்கே தான் நமக்கு கடினமான இருக்குது. மார்க்கு உள்ளார போகும்போது பையனோட ட்ரெஸ் அதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணும்போது எங்களுக்கும் ஒரு பயமாக தான் இருக்குது. அதனால் பிள்ளைங்களாம் வெளியில் வந்துருக்குறாங்க, அதனால் கூட்டி போக மாதிரி இருக்கிறோம். கிராமத்தில்னாக்கா அந்தந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதனால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. என்ன வேலை செய்யணும்? விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். டாக்டர் ஆக்கணுங்கிற கனவு தான் எல்லாரும் ஆகிறாங்க. நம்மளோட பையனை டாக்டர் ஆக்கணும் ஒரு கனவு நிறைவேறுன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. என் பிள்ளை எழுதியிருப்பாங்க, நம்பிக்கை உண்டு. தேங்க்யூ சார். இன்னும் இருக்காங்க, அவங்க எப்படிலாம் டாக்டர் ஆனாங்க? ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலி ரெண்டாவது அண்ணன் வந்து டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவரும் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு. ஆமாம், சூப்பர். ஓகே. முதல் அண்ணன் வந்து நீட் எழுதாம பிலிப்பைன்ஸ் போய் டாக்டர் ஆனாங்க. ஓகே. ஸோ அவர் நீட் வேண்டான்ட்டு, ஐ மீன் நீங்கள் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு, வேற ஒரு கண்ட்ரி போயிட்டாரு. ஓகே. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து அவர் இப்போ எம்டி பண்ணுறாரு ஆக்சுவலாக செகண்ட் இயர். ஓகே. மழை வருது, கூட இருங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இப்போ 3 ஜென்ரேஷன் பார்க்குறீங்க இல்லையா? ஐ மீன் ஒருத்தர் வந்து வேற ஒரு கண்ட்ரி போயிருக்காரு, இன்னொருத்தர் சக்ஸஸ் ஆயிருக்காரு, இன்னொருத்தர் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு? வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? ஆக்சுவலி ரெண்டாவது அண்ணன் தான் நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க, அதுபடியே நான் போட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டு. ஓகே. ஸோ உங்களுடைய கான்ஃபிடென்ட் எப்படி இருக்குது? இன்னும் எவ்வளோ ட்ரை பண்ணலான்ற ஹோப்போடு இருக்கீங்க? இப்போ வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் போய் எழுதினேன். இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போய் எழுதுனா நல்லா பண்ணலாம். ஓகே.
சார் எப்படி வீட்டில் 3 பேரும் டாக்டர் ஆகணுன்ற உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? திராவிட நாடு, அதனால பகுத்தறிவோடு இருக்கணுன்றதுக்காக. ஸோ உங்களுக்கு நீட் பிடிக்காது? எனக்கு நீட் பிடிக்காது. இப்போ கூட அந்த அவங்களோட கொள்கைக்காகவும் அவங்களோட மேண்டேட்டரி வச்சிருக்காங்கன்றதுக்காக நாங்கள் நீட் எழுதுறோம். நீட் வேண்டாம். பசங்களுக்கு கிராமப்புற பசங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சரிங்களா. மார்க் பேஸில் கொடுத்துருக்கு. நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததை நேரலையில் பார்த்தோம்.